ஏன்னா ஒரு ரீல் எக்ஸ்ட்ரா போடணுமா? சொல்லுங்க, போட வைக்கிறோம். எப்பா நமக்குள்ளேயே போராட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்பதான் அடுத்தது எதிர்த்து கேட்கறது? ஏற்கனவே அந்த அவர் வெளில வந்து எதுவும் பேச மாட்டாரு. இந்த போராட்டத்தை வேற எதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுமா? கொஞ்சம் கட்சியாவது வளரும். நமக்கு வேண்டாம். பதவியை கொடுங்க, நாங்க பெருசா பண்றோம். அவ்வளவுதான். பதவியை கொடுங்க. ஆமா சரி சரி, ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் வா. தலைவரே, சரி தலைவரே, சரி 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 தலைவர். மா தலைவர்கிட்ட நான் டைரக்டாவே பேசிட்டேன். இதுக்கப்புறம் இந்த குசி கிசிலாம் நீங்க பேச வேணாம், நான் டைரக்டா பேசிட்டேன். உங்களுக்கு மாநில அளவுல அந்த மீனவர் சமுதாயத்துல ஏதாவது ஒரு பொறுப்பு தரட்டாங்க. ஆமா நான் பேசிட்டேன். போராட்டத்தை கை விட்டுருங்க. நான் சொல்ற மாதிரி சரிங்க. நான் ஒரு குட்டி ஜான் மாதிரி சரியா, அப்படியே போராடுற மாதிரி இருட்டுற வரைக்கும் போராட்டம். ஏன்னா நமக்கு நைட்டு பஸ் 10 மணிக்கு தான். அப்படியே 9 மணி வரைக்கும் இங்க இருந்துட்டு தளபதிக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போவோம். மணி 9 ஆயிடுச்சு. ட்வீட் போட்டு விட்டு போயிடலாம். தலைவருக்காக எப்பவுமே நான் இருப்பேன். அவர் என்னோட தாய் கழகத்துலதான் என் பயணம் தொடரும். ஆமா போதும் போதும், வாங்க வாங்க போலாம் போலாம், சீக்கிரம் போவோம், பஸ் பிடிக்கிறோம், போங்க.